இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பின்னிட்டு பார்த்தால் குறைந்தது 3 மணி நேரம் ஆலயத்தில் ஆராதனை நடக்கும். ஆலயத்துக்கு நேரத்தோடு வந்து ஆராதனை ஆரம்பிக்கும் முன்னரே ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. அப்படியே ஜனங்களும் வந்து நேர் முழங்காலில் நின்று ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பார்கள். ஆனால் இன்று ஆராதனை ஆரம்பித்த பின்னர் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வரும் ஜனங்களே அதிகம். மேலும் அன்று ஆராதனை முடிந்து விசுவாசிகள் ஐக்கியமாய் ஒருவருக்கொருவர் கரங்களை கொடுத்து விசாரித்து தன் சபை என்னும் சரீரத்தின் அங்கத்திற்காக தவறாமல் ஜெபிப்பது வழக்கம். ஆனால் இன்று ஆராதனை முடியும் முன்னரே துணிகரமாய் வெளியேறும் ஜனங்கள் அதிகம். அன்று திருவிருந்து என்றால் 3 நாட்கள் உபவாசம் இருந்து தங்களை சுத்திகரித்து பயபக்தியோடு தேவனுடைய பந்தியில் கலந்து கொள்வார்கள். விடிய விடிய நடந்த இரவு ஜெபங்களும் இன்று காணாமல் போய்விட்டது. அன்று வேதாகமம் பாடல் புத்தகமும் கையுமாக ஆராதனைக்கு சென்றனர். இன்று கையடக்க தொலைபேசிக்குள்ளேயே வேதாகமம் உண்டு என்று சொல்லி கைவீசி செல்லுகிறார்கள். அன்று ஆராதனைக்கும் ஆலயத்துக்கும் கொடுத்த பரிசுத்தமான உணர்வு இன்று பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டு விட்டது. இது எத்தனை வேதனை! ஆம், என கருமையானவர்களே, நியாயப்பிரமாண காலத்தில் எல்லாமே சட்ட திட்டங்களுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஒவ்வொன்றையும் எப்படி செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதை செய்தால் என்ன தண்டனை, இப்படியாக ஒரு ஒழுங்குமுறையை பின்பற்றியே தேவ ஜனங்கள் வாழ்ந்தனர். இங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை புது ரதத்தில் ஏற்றி கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வருகிறார்கள். கீத வாத்தியங்களோடு கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு வரும் நேரத்தில் ரதத்தை இழுத்த மாடுகள் மிரண்டு பெட்டி அசைந்தபடியால் அதை பிடிக்கும் பொருட்டு ஊசா தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அதனால் தேவனுடைய கோபம் அவன் மேல் மூண்டது. முதலாவது, உடன்படிக்கை பெட்டியை சுமந்துதான் செல்ல வேண்டும். வண்டிலில் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தது தவறு. அடுத்ததாக, ஊசா அதை கைகளால் தொட்டது 2வது தவறு. அவன் நல்ல மனதுடன் பிடித்திருந்தாலும் ஆசாரியரை தவிர யாரும் அதை தொட முடியாது. அது பரிசுத்தமானது. இது கட்டளை. ஊசாவின் துணிவை தேவன் தண்டித்தார். செய்யக்கூடாததை அவன் செய்தபடியால் செத்தான். பிரியமானவர்களே, இன்று நாம் வாழ்வது கிருபையின் காலம். தேவன் நம்மீது கொண்ட அன்பினாலே கிருபையாய் நம்மை மீட்டு சகல உரிமைகளையும் தந்திருக்கிறார். ஆனாலும் அவருடைய கற்பனைகளின்படியே நடக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக அந்த பரிசுத்தத்தை நமது வாழ்வில் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம். நாமோ பல வேளைகளில் கிருபையின் காலத்தை உதாசீனம் செய்கிறவர்களாக நமது இஷ்டத்துக்கு வாழ துணிகிறோம் அல்லவா? என்றும் மாறாத நமது பரிசுத்தமுள்ள தேவன் நியாய பிரமாணத்தினின்றும் அது சுட்டிக்காட்டும் பாவத்தினின்றும் நம்மை விடுதலையாக்கி தமது கிருபையினாலே நம்மை வாழ வைத்துள்ளார். அந்த கிருபையை உதாசீனம் பண்ணி அவரது வார்த்தையை மீறலாமா? வசனத்திற்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்களை அன்பின் பரலோக பிதாவே, இந்த கடைசி காலங்களில் அப்பா சபை எங்கேயோ போய்கொண்டிருக்கிற தகப்பனே, அப்பா ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தாவே என் தேவனீர் பரிசுத்தத்தை கொடுப்பீராக. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவர். அதே போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. தகப்பனே அப்பா, உம்மை பரிசுத்தோடு ஆராதிக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ராஜா. பயத்துடனே கர்த்தரை சேவிக்க, நடுக்கத்துடனே கழிக்கிற அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, ஆராதனை அசட்டையா எண்ணாதபடிக்கு சரியான நேரத்திலே அப்பா கலந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து தாங்கக்கூடிய ஆண்டவரே மனநிலையை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் என் தேவனில் கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.